இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. செயற்கை நுண்ணறிவு பயன்படுத்தி மேம்பட்ட பாதுகாப்பை ரோப்ளாக்ஸ் உறுதி செய்கிறது. ஹனாயோ ஏஐ எனப்படும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதன் மூலமும் மனித கண்காணிப்பு மூலமாகவும் பாதுகாப்பை மேம்படுத்துவதற்காக ரோப்ளாக்ஸ் நிர்வாகம் உறுதியளித்துள்ளது. தரவு பகிர்வு மற்றும் அரசாங்கம் நிர்ணயித்த விதிமுறைக்கு இணங்குவதில் ரோப்ளாக்ஸ் அரசாங்கத்துடன் ஒத்துழைக்க தயாராக இருப்பதாக முகநூல் பதிவின் மூலம் இளைஞர் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஹன்னாயோ தெரிவித்துள்ளார். பிரபலமான ஆன்லைன் விளையாட்டான ரோப்ளாக்ஸுக்கு இந்த செயலியை அதிகம் பயன்படுத்தும் குழந்தைகளின் பாதுகாப்பு குறித்து அண்ணா கவலை தெரிவித்தார். இளைஞர் மற்றும் விளையாட்டு அமைச்சராகவும் ஒரு தாயாகவும் சில ஆன்லைன் விளையாட்டுகள் குழந்தைகளின் நடத்தை மற்றும் உணர்ச்சிகளை எவ்வாறு பாதிக்கும் என்பதை பார்க்கும்போது தாம் கவலைப்படுவதாக அண்ணா தெரிவித்தார். வேடிக்கையாக மட்டும் அல்லாமல் அடுத்த தலைமுறைக்கு சரியான குணாதிசயத்தை மதிப்புகளையும் உருவாக்கும் டிஜிட்டல் உலகத்தை நாங்கள் விரும்புகிறோம் என்று ரோப்ளாக்ஸுடன் தனது புகைப்படத்தையும் ஹன்னா பதிவேற்றினார். ரோப்ளாக்ஸ் போன்ற தளங்களில் இப்போது உலக அளவில் 100 மில்லியனுக்கும் அதிகமான பயனர்கள் உள்ளனர். இதில் மலேசியாவில் 1 மில்லியனுக்கும் அதிகமானோர் அடங்குவர். எனவே இளம் பயனர்களை பாதுகாக்கும் பொறுப்பை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது என அண்ணா சுட்டிக்காட்டினார். 2025 பிரிட்ஸ்டோன் ஆசியான் அமெச்சூர் பொது கோல்ஃப் போட்டியில் மிளர்ந்த இம்ரான் போக்வென். 2025 பிரிட்ஸ்டோன் ஆசியான் அமெச்சூர் பொது கோல்ஃப் போட்டி 12 சுற்றுகளை கொண்ட அதன் பரபரப்பான பருவத்தை ஸ்லாங்கூர் ரவாங்கில் உள்ள டெம்ப்ளர் பார்க் கண்ட்ரி கிளப்பில் அதிரடி இறுதிப் போட்டியின் மூலம் நிறைவு செய்துள்ளது. இவ்வட்டாரத்தை சேர்ந்த முன்னணி அமெச்சூர் கோல்ஃப் விளையாட்டாளர்களை இப்போட்டி ஒன்றிணைத்தது. டெம்ப்ளர் பார்க்கில் தகுதி சுற்றில் வெற்றி பெற்றதைப் போலவே இம்முறையும் ஆங் பாக் வென் மீண்டும் தனது திறமையை நிரூபித்து நெட் சாம்பியன் பட்டத்தை வென்றார். அதே சமயம் IOI பாம் வில்லா போட்டியில் பெற்ற வெற்றியின் தொடர்ச்சியான இம்ரான் மார்சிகி வலுவான 77 மதிப்பெண்களுடன் கிராஸ் சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றினார். 9வது ஆண்டை கடந்துள்ள இப்போட்டி ஆசியா முழுவதும் விரிவடைந்து வருகிறது. இந்நிலையில் 2026 நடைபெற்றும் 10ஆம் ஆண்டு போட்டி இதைவிட சிறப்பாக இருக்கும் என பிரஸ்டீஜ் கோல்ட் சென்டிகன் பிரெக்கெட் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் வசுதேவன் கிருஷ்ணன் உத்தரவாதம் அளித்தார். இப்போட்டி ஆண்டுக்கு ஆண்டு தரத்திலும் எண்ணிக்கையிலும் பிரபலம் அடைந்து வருவது குறித்து பிரிட்ஸ்டோன் உதவி தலைவர் யூச்சி வாடா மகிழ்ச்சி தெரிவித்தார். அன்பும் சேவையும் இணைந்து பந்திங் லயன்ஸ் கிளப்பின் 50ஆம் ஆண்டு பொன்விழா கொண்டாட்டம். 1975ஆம் ஆண்டு ஸ்லாங்கூர் குவாலலங்காட்டில் தொடங்கிய முதல் லயன்ஸ் கிளப் பந்திங் லயன்ஸ் கிளப் ஆகும். அண்மையில் அது 50ஆம் ஆண்டு பொன்விழாவை சிறப்பாக கொண்டாடியது. விழா ஒருங்கிணைப்பாளரான லயன் அசோதா பண்டனபிள் கடந்த 50 ஆண்டுகளாக சமூக சேவையில் தன்னலமற்றி செயல்பட்ட அனைத்து உறுப்பினர்களுக்கும் நன்றி தெரிவித்தார். லயன்ஸ் கிளப்பின் நோக்கமே கருணை, ஒற்றுமை மற்றும் சேவை உணர்வை மக்கள் மத்தியில் வளர்ப்பதுதான் என அவர் தெரிவித்தார். இவ்விழாவில் முக்கிய அம்சமாக லயன்ஸ் குணசேகரன் மாரிமுத்து மருதமுத்து 2025-2026ஆம் ஆண்டுக்கான தலைவராகவும் அவரோடு புதிய நிர்வாக குழுவும் மாவட்ட அதிகாரிகள் முன்னிலையில் பதவியேற்றுக் கொண்டனர். புதிய தலைமையில் பந்திங் லயன்ஸ் கிளப் இன்னும் துடிப்போடு செயல்படும் என குணசேகரன் தெரிவித்தார். எதிர்காலத்திலும் சமூகத்திற்கான அன்புடன் சேவை செய்வோம் என்ற உறுதியை ஏற்போம் என பந்திங் லயன்ஸ் கிளப் ஆலோசகர் டத்தோ RV வேலா கூறினார். உள்நாட்டு ராப் பாடகர் நம் வி மீது போதைப்பொருள் குற்றச்சாட்டு. உள்நாட்டை சேர்ந்த பிரபலமான ராப் பாடகரான நம் வி எனப்படும் வி மெங் சி மீது போதைப்பொருள் குற்றச்சாட்டு போதைப்பொருள் பயன்படுத்தியது மற்றும் அதை வைத்திருந்ததாக குற்றம் சாட்டப்பட்டது. அக்டோபர் 22ஆம் தேதி ஹோட்டல் ஒன்றில் நம்பி கைது செய்யப்பட்டதாக மாநகர போலீஸ் தலைவர் டத்தோ ஃபடில் மாஷூஸ் தெரிவித்தார். 2 நாட்கள் போலீசில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த நம்பி மீதாபெத்தமைன், கேத்தமைன் உட்பட 3 போதைப் பொருட்களை பயன்படுத்தியிருப்பது அவரது சிறுநீர் பரிசோதனையில் கண்டுபிடிக்கப்பட்டது. அபாயகரமான போதைப் பொருள் சட்டம் 39A1 மற்றும் 15(1)A விதியின் கீழ் அவர் மீது 2 குற்றச்சாட்டுகள் கொண்டு வரப்பட்டது. செக்ஷன் 39A1 விதியின் கீழ் கொண்டுவரப்பட்ட குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால்
5 ஆண்டுகள் வரை சிறை மற்றும் 9 பிரம்படிகள் விதிக்கப்படலாம். அவருக்கு எதிரான மற்றொரு குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் 5,000 ரிங்கெட் வரை அபராதம் மற்றும் 2 ஆண்டு சிறை ஆகிய இரண்டும் விதிக்கப்படலாம். தனக்கு எதிராக 2 குற்றச்சாட்டுகளையும் நம்பி மறுத்தார். அந்த 2 குற்றச்சாட்டுக்கும் தலா 4,000 ரிங்கெட் ஜாமீன் அனுமதிக்கப்பட்டது. அவருக்கு எதிரான குற்றச்சாட்டு டிசம்பர் 18ஆம் தேதி மீண்டும் மறுவாசிப்புக்கு செவிமடுக்கப்படும். குவாந்தானில் கத்திக்குத்து சம்பவம். 38 வயதான ஆடவருக்கு வயிற்றில் காயம். நேற்று பஹாங் குவாந்தான் ஜாலான் கம்பாங் ஸ்ரீ டமாயில் 38 வயதுடைய ஆடவர் ஒருவரின் வயிற்றில் கத்திக்குத்து காயம் ஏற்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாதிக்கப்பட்டவரை அவரின் வீட்டிலிருந்து வெளியே அழைத்த சந்தேக நபர் அவரை வெளியே அழைத்து செல்ல முயன்றிருக்கின்றார். ஆனால் அவர் அதை மறுத்ததை தொடர்ந்து சந்தேக நபர் திடீரென பின்புறம் வைத்திருந்த கத்தியை எடுத்து சம்பந்தப்பட்ட ஆடவரின் வயிற்றில் குத்திவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டார் என்று குவாந்தான் மாவட்ட போலீஸ் தலைவர் அஷாரி அபுசமா தெரிவித்தார். இந்த சம்பவத்தில் காயமடைந்த அந்த ஆடவர் உடனடியாக மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்து செல்லப்பட்டுள்ளார். அவரின் உடல்நிலை தற்போது சீராக உள்ளது என்று போலீசார் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் நேற்று முதல் அந்த அடுக்கு 4 நாட்களுக்கு போலீஸ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளதை தொடர்ந்து இந்த வழக்கை போலீசார் குற்றவியல் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். மலேசியாவிற்குள் நுழைய முயன்ற போலி சுற்றுலா பயணிகள் தாய்நாடுகளுக்கு திரும்ப அனுப்பிய AKPS. நாட்டின் எல்லை பாதுகாப்பு மற்றும் கட்டுப்பாட்டு ஆணையம் AKPS நேற்று புக்கிட் காயு ஹிதாமில் உள்ள குடிநுழைவு சுங்கம் தனிமைப்படுத்துதல் மற்றும் பாதுகாப்பு வளாகத்தில் 8 வெளிநாட்டவர்களின் நுழைவை தடுத்து அவர்களை அவரவர் தாய்நாடுகளுக்கு திருப்பி அனுப்பியது. அவர்கள் அனைவரும் உண்மையான சுற்றுலா பயணிகள் அல்ல என சந்தேகிக்கப்படுவதுடன் செயாக் லிஸ்ட் எனப்படும் சந்தேக பட்டியலில் இருந்ததோடு மட்டுமல்லாமல் பிரேக் ஆஃப் ஸ்டே நிபந்தனையை மீறி போலியான ஹோட்டல் மற்றும் விமான டிக்கெட் முன்பதிவு போன்ற ஆவணங்களை சமர்ப்பித்து ஏமாற்று வேலை செய்தனர் என்று AKPS புக்கிட் காயு ஹிதாமின் மூத்த அதிகாரி முகமது நசருதீன் M. நசீர் கூறினார். தடுக்கப்பட்ட 8 பேரும் தாய்லாந்து, சீனா, இந்தியா மற்றும் ஸ்பெயின் நாட்டை சேர்ந்தவர்கள் என்றும் இந்த நடவடிக்கை குடிநுழைவு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது என்றும் அறியப்படுகின்றது. நாட்டின் நுழைவாயில்களில் பாதுகாப்பாக இருப்பதையும் சட்டத்திற்கு புறம்பான செயல்களை நடைபெறாமல் இருப்பதையும் AKPS உறுதி செய்யும் என்று அவர் மேலும் குறிப்பிட்டார். கோலாலம்பூர் காராக் நெடுஞ்சாலையில் நடைபயணி உயிரிழப்பு, தப்பியோடிய வாகன ஓட்டிக்கு வலை வீசும் போலீஸ். நேற்று அதிகாலை கோலாலம்பூர் காராக் நெடுஞ்சாலையின் 42.2வது கிலோமீட்டரில் காராக்கை நோக்கி சென்று கொண்டிருந்த வாகனம் ஒன்று மோதியதில் நடைபயணி ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். இந்த விபத்தில் தொடர்புடைய அந்த வாகனம் ஓட்டி சம்பவத்திற்கு பிறகு தப்பியோடியதை தொடர்ந்து போலீசார் அந்நபரை தீவிரமாக தேடி வருகின்றனர். மேலும் சம்பந்தப்பட்ட வாகனத்தை வகை மற்றும் பதிவு எண் இதுவரை அடையாளம் காணப்படவில்லை என்று பெந்தோங் மாவட்ட போலீஸ் தலைவர் ஜைஹாம் முகமது கஹார் தெரிவித்தார். விபத்தில் உயிரிழந்தவர் 50 வயதிலிருந்து 60 வயதிற்கு உட்பட்ட மலேசிய ஆடவர் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் விபத்து நேரத்தில் அவர் எந்த ஒரு அடையாள ஆவணங்களையும் வைத்திருக்கவில்லை என்றும் சம்பவ இடத்தில் நீலம் மற்றும் வெள்ளை நிற மேல் சட்டை அணிந்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் விபத்தை நேரில் கண்டவர்கள் யாராக இருந்தாலும் அருகிலுள்ள போலீஸ் நிலையத்தில் தொடர்பு கொண்டு தகவல் வழங்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். மிக முக்கியமாக தப்பியோடிய வாகன ஓட்டியை அடையாளம் காணுவதில் பொதுமக்களின் ஒத்துழைப்பு மிக அவசியம் என்று சைஹாம் தெரிவித்தார். தைபிங் புக்கிட் லாரோட்டில் காயமடைந்த 3 உட்பட 8 மலையேறிகள் மீட்கப்பட்டனர். தைபிங்கில் புக்கிட் லாரோட் உல்லாச தளத்தில் நேற்று வேது நடையில் ஈடுபட்டிருந்தவர்களில் காயத்திற்கு உள்ளான 3 உட்பட 8 மீட்கப்பட்டனர். 3 பெண் மலையேறிகளில் 2 கால் பிடிப்புக்கு உள்ளானதோடு மற்றொருவருக்கு காலில் சுளுக்கினால் பாதிக்கப்பட்டதாக பேராக் தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறையின் நடவடிக்கைக்கான இடைக்கால துணைத் தலைவர் ஷஷ்னின் முகமது ஹனாஃபியா தெரிவித்தார். எஞ்சிய 5 மலையேறிகளில் 3 பெண்கள் மற்றும் 2 ஆண்கள் காயமடையவில்லை. மாலை மணி 6:53 அளவில் அவசர அழைப்பு கிடைத்ததை தொடர்ந்து தைபிங் தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலையத்தை மீட்பு குழுவினர் சுமார் 4 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சம்பவம் நிகழ்ந்த இடத்திற்கு சென்றனர். மலை உச்சியில் 7 மற்றொரு மலையேற்ற வீரர் மலை அடிவாரத்தில் இறங்கி இருந்ததையும் கண்டனர். இதனைத் தொடர்ந்து தீயணைப்பு வீரர்கள், காவல்துறை மற்றும் புக்கிட் லாரோட் நிர்வாக பணியாளர்களுடன் சேர்ந்து மீட்பு நடவடிக்கையில் ஈடுபட்டனர்.
கணுக்கால் சுளுக்கு ஏற்பட்ட பெண்ணுக்கு சம்பவ இடத்திலேயே தொடக்க கட்ட சிகிச்சை அளிக்கப்பட்ட பின்னர் அவர்கள் அனைவரும் மலையடிவாரத்திற்கு அழைக்கப்பட்டதற்கான இன்று வெளியிடப்பட்ட அறிக்கையில் சஷ்டின் தெரிவித்தார். போக்குவரத்து போலீஸ் அதிகாரியாக நடித்து 300 ரிங்கெட் லஞ்சம் கேட்ட ஆடவன் கைது. சனிக்கிழமை அதிகாலை பெர்சாமில் தாமான் ஈபோ திமோர் பாரோவில் உள்ள ஒரு உணவகத்தின் முன் போக்குவரத்து போலீஸ் அதிகாரியாக ஆள்மாறாட்டம் செய்து மோட்டார் சைக்கிள் ஓட்டுநரிடம் 300 ரிங்கெட் ரொக்கம் கேட்டதாக சந்தேகிக்கப்படும் ஆடவன் கைது செய்யப்பட்டான். போக்குவரத்து போலீஸ் அதிகாரியாக உடை அணிந்த சந்தேக நபர் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநரை தடுத்து வீடியோ முகநூலில் பொதுமக்களால் பகிரப்பட்ட போது இந்த சம்பவம் வைரலானதாக ஈப்போ மாவட்ட போலீஸ் தலைவர் துணை கமிஷனர் அபங் ஜைனல் அபிதீன் அபங் அகமது தெரிவித்தார். விசாரணையில் 20 வயது மதிக்கத்தக்க சந்தேக நபர் பாதிக்கப்பட்டவரை தடுத்து வைத்து வழக்கு தொடரப்படுவதை தவிர்ப்பதற்காக அவர் ஓட்டி வந்த மோட்டார் சைக்கிள் மாற்றி அமைக்கப்பட்டதாகவும் இதற்கு முன்பு 300 ரிங்கிட் லஞ்சம் கேட்டதாகவும் கூறப்பட்டது. பாதிக்கப்பட்டவர் பின்னர் தனது நண்பரை தொடர்பு கொண்டு உதவி கோரியதை தொடர்ந்து இந்த விவகாரம் போலீசிற்கு தெரிவிக்கப்பட்டது. சந்தேக நபர் போலீஸ் அதிகாரி போல் ஆள்மாறாட்டம் செய்வதற்காக பல பொருட்களுடன் கைது செய்யப்பட்டதாக அபங் ஜைனல் அபிதீன் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்தார்.